எஸ் அனு, வீடு வந்தாச்சு. ஆர் யூ ஃபைன் நவ்? பாருணு, டூட் உனக்காக வாசலே காத்துட்டு இருக்காரு. ஐயோ, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். வாட்? வில் யூ மேனேஜ்? நான் சமாளிச்சுக்கிறேன். பாய். ஓகே, பாய். என்னம்மா நீ ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? நானும் அம்மாவும் எவ்வளோ டென்ஷன் ஆயிட்டோம். நாங்களும் உனக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறோம், கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சாரிப்பா, மீட்டிங்ல ஃப்ளைட் மோட் போட்டுட்டேன், அப்படியே மறந்துட்டேன்ப்பா. சரி விடு, பரவாயில்ல, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நீல், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். நல்ல வேளை நைட் டயத்தில் அணுவை சேஃபாக கொண்டு வந்து ட்ராப் பண்ணதுக்கு. டூட், எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல இருக்கே. என்ன சொல்றப்பா? நானும் நீங்களும் டூடுன்றதே மறந்துட்டீங்க போல இருக்கே. இப்படி தேங்க்ஸ்னு சொல்லி என்ன வெறுப்பேத்துறீங்களே டூட். சாரி டியூட், நான் அப்படி சொல்லல. லேட் நைட்ல ஹெல்ப் பண்ணதுக்காக சொன்னேன். இனிமே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன், வாயன் சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல டூட், இன்னொரு நாள் சாப்பிட்றதுக்குனே வரேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். குட் நைட் டூட், பாய் அனு. வா. சுபண்ண, அனு என்ன இவ்வளவு லேட்டா வரா? என் பொண்ணு அனு என்ன உங்களை மாதிரி காலனி குழாயில தண்ணி பிடிச்சிக்கிட்டு வீட்டுல சமைச்சு வச்சு நாள் பூரா டிவி பாத்துக்கிட்டு காலனில புரளி பேசிக்கிட்டு காலனிக்கு யார் எந்த டயத்துக்கு வராங்க எந்த டயத்துல போறாங்கன்னு வெட்டியா வேவு பாத்துக்கிட்டா இருக்கா. அவ பெரிய கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்கா. எக்கச்சக்க வேலை இருக்கும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வரணும். உங்களை மாதிரி வெட்டியா இருக்கான்னு நினைச்சிட்டீங்களா? போங்க, போய் தூங்குற வழியா பாருங்க. வா அனுமா. நம்ம என்ன கேட்டுட்டோம், இவர் இந்த பேச்சு பேசிட்டு போறாரு. யாருக்கு தெரியும், நீ வா. அப்பா சாரிப்பா, இவ்ளோ லேட் ஆகும்னு எனக்கு தெரியலப்பா. பரவாயில்லம்மா, எனக்கு புரியுது. அனு, என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? வந்து சாரிப்பான்னு சொன்ன சரியாச்சா? உங்க அப்பா அப்பையில இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு போன் பண்ணணும்னு அறிவில்லையா உனக்கு? மணி என்ன இப்போ? வீட்டுல இருக்கிறவங்க என்னமோ ஏதோன்னு பயப்படுவாங்கன்னு தோணவே தோணாத உங்களுக்கு? புஷ்பா, என்ன இது? வந்ததும் வராதுமா ஏன் அவகிட்ட இப்படி கத்துற? நீ சுமார் சுப்பு. அவ வரலன்னா என்கிட்ட கிடந்து கத்துறது, அவ வந்தோடனே மழுப்பி அப்படியே மாத்தி பேசுறது. இது அவளுக்கு தெரியலன்னா அவளுக்கு எப்படி உரைக்கும்? சாரிம்மா. அனுமா, நீ எங்க போன, எதனால உனக்கு லேட் ஆச்சு, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். சரி சரி, மூஞ்சி கை கால் அலம்பிட்டு சாப்பிடவா. போ போ. சுப்பு, ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குற? என்னது? நான் கேட்டேனா? என்ன விளையாடுறியா? நீ தானே கேட்ட. ஐயோ, ஏன் இப்ப இப்படி கத்துற? மெதுவா பேசு. நீ தானே கேட்ட. நான் 1000 கேட்பேன், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அது நான் கேட்கலனா நீ கேட்டுருவ, அதனாலதான் நான் கேட்டேன். ஓ அடி பாவி. அதான் மீரா மேடம் போன் பண்ணி அவங்க தான் அனுப்புனேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் டென்ஷன்? யாரு? நான் டென்ஷன் ஆவறேனா? என்ன உளறற புஷ்? நீ தானே டென்ஷன் ஆன. உனக்காக தானே நான் வாசல்ல போய் நின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு இடி இடிச்சேன்னு வச்சுக்கோ. நீ இடி இல்ல கடி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ வந்துட்டால, போய் சாப்பாடு எடுத்து வை. புஷ், முக்கியமா மறக்காம நீ பண்ணிய முறுக்கு அத அவளுக்கு கொடு. என்ன? உங்களை நேர்ல பார்த்து விஷ் பண்ண முடியாம போயிடுச்சே சார். எப்படியாவது உங்களை மீட் பண்ணணும்னு நானும் ட்ரை பண்ணேன், ஆனாலும் முடியல. ஐம் ரியலி சாரி சார். நான் வரணும்னு துடிச்ச துடிப்பு உங்க மனசு நிச்சயம் உணர்ந்திருக்கும். என் கண்ணு முன்னாடியே நீங்க கார்ல போனதை பார்த்தப்ப என்னால தாங்கவே முடியல சார். உங்களுக்கு ஒரு மெசேஜாவது பண்ணிருக்கலாம். நானும் எப்படியாவது பாத்துடலாம் தான் ஓடி வந்தேன். இனி திரும்ப எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. ஐயோ, போனை ஃபிளைட் மோட்ல போட்டுமே, அதை மாத்தவே இல்லையே. ஐயோ, சூர்யா சார் இத்தனை போன் பண்ணிருக்காரு.
சூர்யா சார் என்ன ரொம்பவே லவ் பண்றாரு. 100% சார். நீங்க இன்னைக்கு ஃப்ளைட்ல ஏறதுக்குள்ள உங்களை நேர்ல பார்த்து நிச்சயமா விஷ் பண்ணுவேன். சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை நான் தவற விட்டுட்டேன். நீங்க எப்பவும் சொல்வீங்கல்ல நம்பிக்கை, அதை காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். You're calling is not answering. The person you're calling is not answering. I love you, Anu. Sir, I miss you. Really, I miss you, sir. I love you so much, sir. அனு, என்னடி? ரம்யா, தூக்கமே வரலடி. கொஞ்சம் மாடிக்கு வரியா? ப்ளீஸ் டி, உடனே வா. சரி வரவே. அனு, என்னடி இந்த நேரத்துல? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இது சொல்லதான் ஏன் தூக்கத்தை கலைச்சியா? ஆனா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. எனக்கு தூக்கமே வரல ரம்யா. ஏன், என்னடி ஆச்சு உனக்கு? சரி வா, நம்ம மொட்டை மாடிக்கு போலாம். ஏ அனு, எதுக்குடி இவ்வளவு டல்லா இருக்க? என்ன நடந்துச்சுன்னா சொல்ல. இல்ல ரம்யா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூர்யா சார் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நேர்ல பார்த்து விஷ் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அவரை பார்க்க கூட முடியல. அப்படின்னா நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலைங்க? போல ரம்யா, இன்னைக்கு வேற பிரான்ச்சுக்கு மீரா மேம் அனுப்பி வச்சுட்டாங்க. சரி விடு அனு, சூர்யா சார் லண்டன் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணிக்கலாம். அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. இல்ல ரம்யா, நிச்சயம் சூர்யா சார் என்ன எதிர்பார்த்திருப்பாரு. அவரை நான் காயப்படுத்திட்டேன். அனு, ஏண்டி இவ்ளோ வருத்தப்படுற? வேலை இருந்ததுனால தானே சூர்யா சாருக்கு விஷ் பண்ண முடியல. அதோட இந்த நேரத்துல ஒரு வயசு பொண்ணு ஏர்போர்ட் போறது இது என்ன விளையாட்டா? அதுவும் இல்லாம இதெல்லாம் சூர்யா சாருக்கு புரியும்டி. அதனால அவர் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டாரு.
என்ன ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னடி? ரம்யா, கீழே யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு. கீழையா? ஏய், சூர்யா சார்டி. நிஜமாவா ரம்யா? ஆமாண்டி அனு. நீ என்ன உன் கனவுல வந்துட்டாருன்னு நினைச்சியா? நிஜமாவே அவர் வந்திருக்காரு. அங்க பாரு, பாருடி. சூர்யா சார், நிஜமாவே சூர்யா சார். ரம்யா, அத தானடி நானும் சொன்னேன். அனு, பாத்து போடி. சார் நீங்க எங்க? சாரி சாரி சாரி. நீங்க நிஜமாவே வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணேன். கடவுளே, என்னால நம்பவே முடியல. ஏய், மெல்ல அனு. சார், நீங்க லண்டன் போலையா? நான் எப்படி போறது? நீ வரவே இல்லையே. சாரி சார், வேலை முடியவே லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எப்படியாவது உங்களை பாத்துடலான்னு கேப் புக் பண்ணி அங்கிருந்து கிளம்புனேன். ஆனா பாதி வழியிலே பெட்ரோல் இல்லாம கேப் நின்னுருச்சு. இன்னொரு கேப் புக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள என் கண் முன்னாடியே உங்க கார் போச்சு சார். உங்களை கூப்பிட்டுட்டு பின்னாடியே ஓடி வந்தேன். ஆனா நீங்க பார்க்கவே இல்ல. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கலாம், என்ன நம்பாம கூட போகலாம். ஆனா நிஜமா இதான் சார் நடந்துச்சு. உங்களுக்காக கேக் எல்லாம் வாங்கிட்டு விஷ் பண்ண ஓடி வந்து நீங்க நம்பலல்ல. சாமி சத்தியமா ஐ ட்ரஸ்ட் யூ அனு. நம்பிக்கை இல்லாத இடத்துல இந்த சூர்யா இருக்க மாட்டான். நான் இங்க இருக்கேங்கிறது உண்மைதானே? அப்படின்னா நான் உன்னை நம்புறேங்கிறதும் உண்மைதான். ஆமா, கேக்குங்க. அது ஓடி வந்த டயர்ட்ல நீயே சாப்பிட்டியா? ஐயோ இல்ல சார், உங்களை பார்க்க முடியலன்னு. சும்மா விளையாட்டு கேட்டேன். சார், ஒரு கேக்குக்காகவா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணீங்க? அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு வேண்டியவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது என்னோட கடமை. எப்படி பாஸ்போர்ட்டுக்கு எக்ஸிட் சீல் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி மனசுக்கும் ஒரு எக்ஸிட் சீல் இருக்கு. அந்த சீல் விழுந்தாதான் வெளிநாட்டுல என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதனால அதனால நான் புறப்படுறதுக்கு அனு மேடம் பர்மிஷன் கொடுக்கறாங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். சார், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை நிறைவேற்றணும்னு 2 பேரும் நினைக்கணும். அப்பதான் அந்த உறவு பலமா இருக்கும். 100% சார். இன்னைக்கு நீங்க போறதுக்குள்ள ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ள உங்களை நேர்ல பார்த்து நிச்சயமா நான் விஷ் பண்ணுவேன் அப்படின்னு நீ சொன்னியே. நீ சொன்ன வார்த்தை பொய்யா போகல. அனு, என்னாச்சு? ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? உங்களோட பயணம் இனிமையா அமைய வாழ்த்துக்கள் சார். சேஃப் ஜர்னி. தேங்க்யூ. அப்ப நான் போட்டுமா? என்னாச்சு அனு? அனு, ஐ லவ் யூன்னு சொல்லிடு. இதான் சரியான டைம். சொல்லுடி. என்னாச்சு அனு? சார், அது ஐ வில் மிஸ் யூ சார். மீ டூ அனு. ஓகே அனு, இட்ஸ் கெட்டிங் லேட். நானே உன்னை காண்டாக்ட் பண்றேன். டோன்ட் வரி. See you. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும்
எப்பப்பா ரெடி ஆகும் சார்? இந்த முடிஞ்சிருச்சு சார், 2 நிமிஷம். சீக்கிரம் பண்ணு. ஹலோ, வாட்? சுரேந்தர் ரிலீஸ் ஆகுறானா? என்னடா சொல்ற? சுரேந்தர் வெளியே வர போறானா? அப்படின்னா சூர்யா, போன் எடு சூர்யா. எடு சூர்யா. சார் வண்டி ரெடி சார். சீக்கிரம் வண்டி எடு. வந்துட்டு இருக்கேன் சூர்யா. இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்ததே இதுக்கு தான்.